இப்போது இந்த கிரைண்டரோட பார்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த கிரைண்டரை வந்து எப்படி டில்ட்டிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் இப்போ நான் காமிக்கிறோம். ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இந்த கிரைண்டரோட மெயின் ஐட்டம், அந்த கல். அதை வந்து இப்போ ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். இந்த அடியில் ஹோல்ஸு, இதை வச்சு தான் அது ஃபிட் பண்ணணும். ஃபிட் பண்ணும்போது நீங்கள் ஃபிட் பண்ணிவிட்டு ஒருக்கா சும்மா சுற்றி பார்த்துருங்க, அது கரெக்டாக இருக்கா, ஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துலாம். பாருங்கள், இந்த ஷாஃப்ட்டில் இது வந்து இப்படி ஃபிட் ஆயிரும். அடுத்தது வந்து கல். இதில் வந்து இந்த மூளையில் இது ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதுதான் வந்து மாவத்தள்ளும். சரியா, மாவத்தள்ளும். இது ஒரு ஷாஃப்ட் இருக்குது, இது ஒரு ஸ்க்ரூ மாதிரி இருக்குது. பாருங்க, இதோட மூடி நம்ம போட்டுக்கலாம். மூடி போட்டு இது வந்து மாவு வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இது மாட்டிருக்கும். பூச்சியெல்லாம் உழுகும், மாவு அரைக்கும்போது பூச்சி உழுகும், கொசு உழுகும்னு சொல்லி பயந்துக்க வேண்டாம். நம்ம இதை மூடி போட்டு நம்ம அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். அதுக்காக இந்த மூடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் இப்போ வந்து எப்படி டில்ட்டிங் பண்ணுங்கிற காமிக்கிறோம். ஒரு நிமிஷம். இது வந்து பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், ஆன் ஆஃப் பட்டன். அதுக்கப்புறம் டில்ட்டிங்க்கு இங்கே ஒரு புஷ் கொடுத்துருக்காங்க. இழுத்தீங்கன்னா நம்ம வந்து டில்ட் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்லி காமிக்கிறோம். அதுக்கப்புறம் அங்கே மேலே ஒரு பார்த்தீங்கன்னா டைட் பண்ணுறதுக்கு அந்த கிரைண்டரை கரெக்டான பொசிஷனில் நீங்கள் மேலே கீழே வச்சு டைட் பண்ணலாம். இதே மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே அந்த பக்கம் சைடும் கொடுத்துருக்காங்க. சரியா, 20 நிமிஷம். அதுக்கப்புறம் அதோட அக்சசரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 ஐட்டம் இருக்கு. இது வந்து தேங்காய் சொரவுறது. ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, நீங்கள் நிறைய பெரிய விசேஷம் அந்த மாதிரிலாம் வரும்போது கோகனட் டக்குன்னு நீங்கள் சொரவிடலாம். ஒரு கல்யாணத்துக்கே கூட கோகனட் சொரவலாம். தேங்காய் பால் சாதம், தேங்காய் பருப்பி அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம உட்காந்து செய்ய வேண்டாம், ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதை ஃபிட் பண்ணிவிட்டு அந்த தேங்காய் மூடி வச்சா போதும். சூப்பராக 10 மினிட்ஸில் எல்லாம் நம்ம ஸ்க்ராப் பண்ணிடலாம். இது வந்து ஆட்டா சப்பாத்தி மாவு. நம்ம சப்பாத்தி, பூரி, பராத்தாக்கு இது தனியாக செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. இதையும் வந்து நம்ம அது கூட ஃபிட் பண்ணிவிட்டு அந்த கல்லை எடுத்துடணும். இதை ஃபிட் பண்ணிவிட்டு மாவு, தண்ணி, எண்ணெய் எல்லாம் போட்டோம்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஊற்றிட்டோம்னா அதுவே சூப்பராக பிசைஞ்சு மாவு கொடுத்துரும். இதில் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கீழே நகராமல் இருக்கிறதுக்காக ஒரு 4 புஷ்ஷு பாருங்க. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே அதே மாதிரி. ஸோ இவ்வளோதான் இந்த கிரைண்டரோடது. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணும்போது பழைய காலத்துல எல்லாம் நார்மல் கிரைண்டர் இருக்குது,
அரிசியோட உமி, அரிசி, கோதுமையோட தவிடு அதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. இதில் ஃபுல்லாக கல் வராது, 2 கல் உள்ளே இருக்கிறது மட்டும், அரைக்கிறது மட்டும்தான் கல். நீங்கள் அந்த உமியெல்லாம் போட வேண்டாம். ஃபஸ்ட் டைம் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம், வெறுமையாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம். அந்த குட்டி குட்டி கல் மண்ணெல்லாம் அந்த தண்ணியிலே வரும். பாருங்கள் தண்ணி ஊற்றி, இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி வெறும் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், கல் நனையிற அளவுக்கு. அந்த கல் வந்து நனையணும், அவ்வளோதான். அதில் இருக்க கல், மண், குப்பை அதெல்லாம் வந்துடணும். குட்டி குட்டியாக மணல் இருக்கும், அதெல்லாம் இந்த தண்ணி எடுத்துரும். அதுக்காக தான் அரைக்கிறோம். ஸோ பார்க்கலாம். பவர் பட்டன் ஆன் பண்ண போகிறேன். ஊற்றினேன், ஆர்டினரி வாட்டரில் ஊற்றினேன். இப்போ அரைச்சதுக்கப்புறம் அந்த கல்லில் இருக்கிற மண், அழுக்கு அதெல்லாம் பாருங்கள், கலர் எப்படி வந்திருக்கு நீங்கள் தண்ணியோட கலர். இது நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த திருகியை கழட்டுங்க, அதை மறந்துடாதீங்க. இந்த திருகியை கழட்டிட்டு மெதுவாக கழட்டுங்க. அப்புறம் 2 கை யூஸ் பண்ணி அந்த இதை எடுங்க, பத்திரமா எடுங்க. கல் பத்திரமா எடுத்து வைக்கும்போது பத்திரமா வைங்க. அப்படி ஓகே. இப்போ இந்த கிரைண்டர் எடுத்துக்கலாம்.